இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மல்லி சட்னி இட்லி, தோசை, ஊத்தப்பா வகைகள், பஜ்ஜி, போண்டா, அதே மாதிரி வடையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டான இட்லி ரெசிபி வேணும் அப்படின்னா இட்லி மாவு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த ரெசிபி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு சாமான்கள் வதக்கிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் நல்லா ஒரு 2லேருந்து 2.25 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்த டேபிள் ஸ்பூன்லேயே ஒரு பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தோல் இருக்கிறது, தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மீடியம் தீயிலே நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டும் சேர்த்து தான் போட போகிறோம். மற்ற சாமான்கள்லாம் சேர்க்கறதுனால நான் ஒரு 10 வரமிளகா சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாயில் காரம் இல்லைங்க, அதனால தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா பருப்பு, அதே மாதிரி வரமிளகா ரெண்டையுமே எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். பருப்பு நல்லா செவந்துருக்குது, வரமிளகாயும் செவக்க வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்கிறேன். இதே எண்ணெயிலே பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாயை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 4 பச்சை மிளகாய். மிளகாயோட காரம் சட்னி உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெளிர் நிறமாகிற அளவுக்கு வறுக்கணும். இது பாதி வறுப்பட்டு இருக்கிறப்பே இதில் பூண்டுப்பல் 3 சின்ன சைஸில் பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அதே அளவில் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே புளி சேர்த்துக்க போகிறோம். புளி கொஞ்சம் கார தூக்கலாக இருக்குங்கிறதுனால புளியும் நல்லா உண்டுன்னு சேர்த்துக்கணுங்க. நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம், பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. புளி, தக்காளி பழம் ரெண்டும் சேர்க்குறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துருச்சு, ரொம்ப குழைய வேண்டாம். இந்த சமயத்தில் மல்லித்தலைகள் சேர்த்துக்கலாம். நான் 1 கட்டு மல்லி இலையை சுத்தப்படுத்தி நறுக்கி வச்சுருக்குறேங்க. உங்கள் கைப்பிடியால் ஒரு 2லேருந்து 2.5 கைப்பிடி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் துருவின தேங்காய், சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் 1 மூடி தேங்காய், துருவினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், அது நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மல்லி சட்னி, புதினா சட்னிக்கெலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறப்ப உங்களுக்கு அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இப்போ வதக்கி வச்சுருக்கிற சாமான்களை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, பருப்பு, மிளகாய், அதை இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இதை தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை ஏன் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா, பருப்பை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அங்கங்கே பருப்பு கடிபடணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க. இதை நீங்கள் அப்படியே தொகையில மாதிரி சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்ணும். தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் இன்றைக்கி டிஃபனுக்கு தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே தாளிச்சிக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல கெட்டி சட்னியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாகவும் கரைச்சிக்கலாம். அதாவது வடை, பஜ்ஜிக்கெலாம் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறத விட. இதை தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க. நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.